வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு வால்யூம் மாஸ் ஆர் வெயிட் ரிலேஷன்ஷிப், அதாவது சாயிலோட மாஸ் வால்யூம் இல்லை வெயிட் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். இதில் நிறைய டேர்ம்ஸ் ரிப்பீட்டட் ஆகும், அதில் நிறைய புது டேர்ம்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அதோட ஃபார்முலாஸ் தென் அதோட டெஃபினிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதை நம்ம எஸ்எஸ்சி இல்லை டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலேயுமே மோஸ்ட்டாக இந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். சரியா? இதுக்கு இந்த ஃபார்முலாஸ் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளம் கேட்டாலுமே சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும் இது ரிலேட்டடாக. சரியா? ஃபர்ஸ்ட், வாட்டர் கண்டென்ட். ஸோ வாட்டர் கண்டென்ட் இட் இஸ் டினோட்டட் பை ஸ்மால் w. ஸோ வாட்டர் கண்டென்ட் இஸ் டினோட்டட் பை ஸ்மால் w. ஸோ டெஃபினிஷன் ஃபார் வாட்டர் கண்டென்ட் இஸ் ratio of weight of water. ஸோ ஆல்ரெடி நம்ம முந்தின வீடியோவில் சர்ஃபேஸ் சிஸ்டம் பற்றி பார்த்துருப்போம். கரெக்டாக? இதில் வினா என்னது? விஏ, வி மீன்ஸ் டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் மாஸ், விஏ வால்யூம் ஆஃப் ஏர், விடபிள்யூ வால்யூம் ஆஃப் வாட்டர், விஎஸ் வால்யூம் ஆஃப் சாயில்ஸ், விவி வால்யூம் ஆஃப் வாய்ஸ், விவி விஏ ப்ளஸ் விடபிள்யூ, தட் இஸ் volume of voids equal to volume of air plus volume of water. Then weight of air equal WA weight of air, WV weight of voids, WW weight of water. Then weight of voids equal to weight of water. Then WS weight of solids, total weight, that is W equal to WS plus WW. ஸோ இது லாஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புரியாதவங்க அந்த வீடியோவை பாருங்க போய். ஸோ இதை ரிலேட் பண்ணி இந்த டேர்ம் தான் உங்களுக்கு இன்னைக்கு எடுக்கிற டாப்பிக்கில் ரிப்பீட்டட் ஆகும். ஸோ வாட்டர் கண்டென்ட் விச் இஸ் டினோட்டட் பை ஸ்மால் w, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் வாட்டர் டு த வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். தட் இஸ் வாட்டர் கண்டென்ட் ஈக்குவல் டு வாட்டர், தட் இஸ் வாட்டரோட வெயிட் ஆஃப் வாட்டர், தட் இஸ் W to the weight of solids, WS. So always it is expressed in percentage. That is W equal to, that is small w. So இந்த term நீங்க misunderstand பண்ணக்கூடாது. நிறைய termsல capital W that is இருக்கும், small w. So small w here denotes water content. Okay வா? Then capital W by WS into 100. So already நம்ம பார்த்திருந்தோம் weight of water. இது எப்படி எழுதலாம்? நம்ம weight of solids plus weight of water. கரெக்டா? So weight of total weight, that is weight of water equal to total weight minus weight of solids. So அப்படி போடலாமா? இந்த WWக்கு பதிலாக நம்ம total weight minus weight of solids by weight of solids into 100. இதை simplify பண்ணுறோம். Total weight by weight of solids minus 1 into 100. So உங்களுக்கு கொஸ்டினில் weight total weighட்டும் weight of solids கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியா? இல்லை weight of water கொடுத்துருக்காங்க, weight of water and weight of solids கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ எகெயின் இதே சேம் இந்த ஃபார்முலாவை நம்ம மாஸ் வச்சு டினோட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெயிட் அண்ட் மாஸ்? ஸோ நார்மலாக வெயிட் மாஸ்னா என்னது? amount of matter. கரெக்டா? ஸோ வெயிட் ஈக்குவல் டு என்னது? மாஸ் இன்டு கிராவிட்டி, mg. கரெக்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பிளானட் இருக்குது. கரெக்டா? ஸோ இங்கே வெயிட் மாஸ் வந்து எல்லா இடத்துலையுமே சேமாக இருக்கும். கரெக்டா? வெயிட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இங்கே எர்த்தில் கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குது. கரெக்டாக? கிராவிட்டி ஃபோர்ஸ் கூட இந்த மாஸ் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியதான் வெயிட். ஸோ இங்கே கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குது. இதே வேறு பிளானட்டில் என்ன இருக்காது? கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ அங்கே என்ன ஆகும்? நமக்கு வெயிட்டே இருக்காது. ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிட்டு அப்படின்னா வெயிட் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம என்னது அப்படியே மிதந்துட்டுருக்கோம். ஸோ வெயிட் இல்லாததுனால நம்ம என்னது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கோம் சில பிளானட்டில். சரியா? இதுதான் ரீசன். ஸோ நம்ம எது தெரிஞ்சிருக்கணும்? வெயிட்டும் மாஸும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஹியர் வெயிட், இதே சேம் டேர்மை வெயிட்க்கு பதிலாக நம்ம மாஸ் வச்சு டினோட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்மால் w, that is water content equal to mass of water by mass of solids into 100. Same.
total mass minus mass of solids by mass of solids into 100. So same இதை simplify பண்ணி m by ms minus 1 the whole into 100. So this is the definition for what? Water content. Then density of soil. So density. So நார்மலாகவே நமக்கு தெரியும் கரெக்டாக density equal to mass by volume. So இதில் நிறைய terms புது terms வந்து நம்ம படிக்க போகிறோம். ஒன்று ஃபர்ஸ்ட் டென்சிட்டியிலே நிறைய டைப் ஆஃப் டென்சிட்டி இருக்குது. ஒன்று பல்க் டென்சிட்டி ஆர் மாய்ஸ்ட் டென்சிட்டி, தட் இஸ் ரோ. பல்க் டென்சிட்டி ஆர் மாய்ஸ்ட் டென்சிட்டி. ஸோ இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் என்னது டோட்டல் மாஸ் டு தி டோட்டல் வால்யூம். ஸோ டோட்டல் மாஸ் பை வால்யூம் அதான் என்னது பல்க் டென்சிட்டி. ஸோ இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிலோகிராம் per meter cube. So that is bulk density or moist density equal to mass by volume. அதான் என்னது density. Then second dry density. So இதுக்கு என்ன symbol யூஸ் பண்றோம் அப்படின்னா rho d. That is ratio of mass of solid. So இங்க என்ன dry. So dry இங்க என்ன பார்த்தோம் moist, that is total mass. இங்க dry அப்போ solid மட்டும் கன்சிடர் பண்றோம். சரியா? Mass of solids to the total volume. Dry அப்படின்னா mass of solids to the total volume. Solid mass divided by total volume. It gives what? Dry density. Then density of solids. சரியா? So இங்க dry density, don't confuse the term. So here moist density which is mass by volume, dry density which is mass of solids by volume. Then density of solids, that is rho s. So it is mass of, it is the ratio of mass of solids, that is ms to the volume of solid. So இங்க என்ன பார்த்தோம் இந்த ரெண்டுலயுமே total volume, that is total volume என்ன எல்லாம் வால்யூம் வரும்? Volume of air, volume of maybe volume of air வந்துனா air, water, solid எல்லாமே வரும். So இங்க அப்படி கிடையாது. இது volume of solids மட்டும், because they have given density of solid. இப்படி கேட்டதுனால என்ன சொல்லணும், என்ன எழுதணும்? mass of solid by volume of solid, because density of solid கொடுத்திருக்காங்க கேட்டிருக்காங்க. Then saturated density. So that is in the last video we have seen what is the difference between saturated, fully saturated and submerged, correct? So இந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்க போய் பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So இங்க saturated density, that is rho sat. சரியா? இதை டினோட் பண்ண வேண்டிய சிம்பல் rho sat. This ratio of total mass of fully saturated soil. So fully saturated soil to the, that is fully saturated soil to the total volume, that is V of the soil. So that is m sat by V. Then another saturated soil density oda form definition and formula. Next nama submerged density. So இப்போ saturated density பார்த்தாச்சு. இப்போ submerged density. So last video la submerged என்ன அப்படினு பார்த்தோம். So this is also called as buoyant density. Submerged or buoyant density. சரியா? buoyantனா எது ஏன் buoyant density சொல்றோம்? அதையும் நான் last videoல சொல்லியிருப்பேன். because submerged soil என்ன force act ஆகும்? force of buoyancy act ஆகும். So it is also called as buoyant density. That is ratio of submerged mass of soil solids. So இங்கேயும் soil solid submerged வந்து so இங்க எந்த சிம்பல்ல டினோட் பண்றோம் அப்படின்னா rho sub or rho dash. So ratio of submerged mass of soil solids ms dash. சரியா? submerged வந்தாலே dash, சரி, ms dash to the total volume. So full volume of the soil, that is gamma dash or gamma sub equal to ms dash, that is mass of submerged soils to the total volume. சரியா? So இது important, very important. So that is submerged density equal to saturated density minus density of water, that is rho dash equal to rho sat minus rho w. So density of water என்னது 1000 kilogram per meter cube, இது known value. சரியா? So இப்போ உங்கள்ட்ட so if they asked saturate, that is submerged, இப்போ உங்களுக்கு saturated density கொடுத்து if they ask submerged density னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? submerged density equal to saturated density minus இந்த value வந்து known value.
சரியா சேஞ்ச் ஆகும். ஸோ 1000 போட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் என்னது சப்மர்ஜ்ட் டென்சிட்டி. தென் யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் மாஸ். யூனிட் வெயிட்னா அப்படின்னா என்னது that is weight per unit volume. ஒரு வால்யூம் that is 1 யூனிட் வால்யூமில் எவ்வளோ வெயிட் இருக்குது அதான் என்னது யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் மாஸ். சேம் நம்ம டென்சிட்டி எப்படியெல்லாம் பார்த்தோமோ அதுக்கு பதிலாக இங்கே டென்சிட்டியை எதை வச்சு நம்ம பார்த்தோம் மாஸ் வச்சு பார்த்தோம் கரெக்டாக. இங்கே வெயிட் யூனிட் வெயிட். ஸோ வெயிட்னா அப்படின்னது மாஸுக்கு பதிலாக வெயிட்டை வச்சு டினோட் பண்ண போகிறோம் சரியா. சேம் தான் இங்கே அந்த மாஸ் வெயிட் அது மட்டும்தான் வேரி ஆகும். ஹியர் இங்கேயும் நிறைய டேர்ம் இருக்குது. bulk unit weight or moist unit weight. So இங்க என்னது so இங்க unit weight denote பண்ண வேண்டிய symbol gamma. So gamma equal to weight by volume. அங்க என்ன பார்த்தோம் mass by volume, that is bulk density or bulk moist density அது என்னது rho equal to mass by volume பார்த்தோம். இங்க என்னது bulk unit weight or moist unit weight equal to gamma equal to weight by volume. Then dry unit weight, that is gamma d equal to weight of solids by total volume. Then unit weight of solids equal to gamma s equal to ws, that is weight of solids by volume of solids. Then saturated unit weight அப்படினா gamma sat equal to weight of saturation, that is saturated weight by total volume. Saturated weight of solids by total volume. So it gives saturated unit weight. Then submerged or buoyant unit weight, that is gamma dash equal to ws dash, that is submerged weight of solids by total volume. இதையும் same இங்கே என்ன பார்த்தோமா இங்கே gamma dash equal to gamma sat minus gamma w இங்கே gamma இது rho dash equal to rho sat minus rho w இங்கே gamma dash equal to gamma sat minus gamma w. இங்க rho w க்கு என்ன யூனிட் பார்த்தோம் என்ன வேல்யூ பார்த்தோம் 1000 கிலோகிராம். இது யூனிட் வந்து கிலோகிராம் per மீட்டர் கியூப். ஸோ இங்கே யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் ஓட யூனிட் வந்து நியூட்டன் per மீட்டர் கியூப் ஆர் கிலோ நியூட்டன் per மீட்டர் கியூப். ஸோ இங்கே என்னது gamma w equal to unit weight of water which is equal to 9.81 கிலோ நியூட்டன் per மீட்டர் கியூப் ஆர் இதை நம்ம வந்து சில கேசஸில் 10 கிலோ நியூட்டன் per மீட்டர் கியூப்னு எடுக்கலாம் சரியா. Then unit weight of water. So unit weight of water which is equal to weight of water by volume of water. So unit weight of the gamma w which is 9.81 kilonewton per meter cube எப்படி கிடைக்குது weight of water by volume of water தான் என்னது unit weight of water. So then specific gravity of soil solids or true specific gravity. So இது ratio of unit weight of soil solids by to the unit weight of water, that is gamma s by gamma w. So that is specific gravity G equal to gamma s by gamma w. So inorganic soil க்கு specific gravity value 2.6 to 2.7. So previous video la நம்ம பார்த்திருப்போம் inorganic soil னா என்ன organic soil னா என்ன அப்படினு. So inorganic soil example sand, gravel இதெல்லாமே. So organic soil example peat, mud இதெல்லாமே வந்து organic soil ஓட example. So organic soil ஓட specific gravity G equal to 1.2 to 1.4. Then apparent or mass or bulk specific gravity Gm. So Gm, so which is the ratio of unit weight of soil mass to the unit weight of water, that is Gm equal to gamma by gamma w. Gamma by unit weight of soil mass by gamma w. Unit weight of given soil mass to that of water. So the normal specific gravity கேட்டாங்க அப்படினா have to use this formula. Specify பண்ணி bulk specific gravity அப்படி கேட்டாங்க அப்படினா மட்டும்தான் இந்த formula இந்த definition நம்ம யூஸ் பண்ணணும். Then void ratio. So void ratio definition, ratio of total volume of voids to the volume of soil solids, that is E. Void ratio is denoted by the letter E. So E equal to volume of voids by volume of solids. So either always it should be greater than 0. Important 1 mark question. So the
TNPSC SSC கேட்கக்கூடிய கொஸ்டின். E should always be greater than 0. Then again இதை E equal to N. N porosity. Next நம்ம பார்க்க போகிறோம். So E equal to N by 1 minus N. சரி, இது very very important formula. N porosity. அதை நம்ம next definitionல பார்க்குறோம். Then porosity of soil mass. Porosity of soil mass which is N. Porosity of soil mass N. So N ratio of total volume of voids to the total volume of soil mass. Total volume of voids by total volume, that is VV by V. So இதுக்கும் இந்த void ratio உள்ள relation n equal to E by 1 plus E. So இது ரெண்டுமே important question. So இப்போ for example they will give void ratio. So void ratio கொடுத்துட்டு n void ratio கொடுத்துட்டு n கேட்டாங்க, that is porosity கேட்டாங்க அப்படின்னா you have to use this formula. இல்ல n கொடுத்துட்டு, that is porosity கொடுத்துட்டு n E கேட்டாங்க அப்படின்னா you have to use this formula. சரியா? then இங்க porosity அதோட value will range from 0 to 100. சரியா? value should be between 0 to 100. then degree of saturation of soil mass. Degree of saturation of soil mass. So இங்க இதோட formula, that is yes, it is the ratio of volume of water, that is VW, to the total volume of voids. That is, it is the ratio of volume of water present in a given soil sample mass to the total volume of voids, that is VV. So there is degree of saturation S equal to volume of water by volume of void. So இதோட value range from 0 to 100. So இங்க porosity between 0 to 100. So இங்க 0 to 100. சரியா? 0ல இருந்து 0 include ஆகும், 100 include ஆகும். So for what? Degree of saturation. Then fully saturated soil S equal to 1. இது important, very very important. Fully saturated soil என்ன ஆகும்? Volume of air content இருக்காது, கரெக்டா? So volume of voids equal to volume of water. கரெக்ட் தானே? volume of, ஏன்னா air content, volume of voids என்ன வரும்? volume of water plus volume of air தான் என்னது? volume of void. So here fully saturated. Fully saturatedல என்ன வராது நமக்கு? air content வராது. So இந்த terms 0 ஆகுது. So இதில் நம்ம W போட்டோம்னா என்னது? S equal to 1. இதே இது dry soil mass. Dry soil mass அப்படின்னா VW, that is volume of waterே வராது, கரெக்டா? volume of waterே இருக்காது, ஃபுல்லா ஏரா தான் இருக்கும். So இந்த term 0 ஆகும். So you will get S equal to 0. So fully saturated soil அப்படின்னா S equal to 1. Perfect dry air mass அப்படின்னா S equal to 0. So important 1 mark question. சரியா? Then percentage of air voids, that is NA. So NA. So இதோட formula, definition, ratio of volume of air voids to the total volume of soil mass. Ratio of volume of air voids, that is volume of air voids VA to the total volume of soil mass V. இது always expressed in percentage. That is NA equal to, that is equal to VA by V into 100. So இது ஒரு important formula. That is percentage of air voids NA equal to NAC. That is N னா என்ன already பார்த்தோம்? porosity. AC னா air content. Next பார்க்க போறோம். AC means air content. சரியா? So air content AC, it is the ratio of volume of air voids to the volume of voids. So volume of voids. So formula என்னது? air content equal to VA by VV. So இது இங்கே ஒரு relation இருக்கு. AC plus S. S னா என்னது? degree of saturation. So AC air content plus degree of saturation equal to 1. இது problemsல இப்போ for example air content கொடுத்துட்டு S கேட்டாங்க அப்படின்னா we can use this formula. இல்ல S degree of saturation கொடுத்துட்டு if they ask AC, that is air content அப்படின்னா we can use this formula. So அதுக்காக நம்ம இந்த formula யூஸ் பண்ணலாம். Then இப்போ நம்ம பார்த்த எல்லா ஃபார்முலாஸ்மே ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது நான் டிரைவ் பண்ணி காட்டல, இங்கே ஃபார்முலாஸாக நான் சொல்லியிருக்கேன். சரியா? இந்த ஃபார்முலாஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா
இது பேஸ் பண்ணி எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே நம்ம சால்வ் பண்ணலாம். மோஸ்ட்டாக கம்பல்சரியாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி எதுனாலுமே இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்குது. சரியா? அது மாதிரி என்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பர்லையுமே இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இதையெல்லாம் நான் ரிலேட் பண்ணி ஃபார்முலாஸை மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ என்னென்ன என்னது? பொராசிட்டி. கரெக்டா? ஸோ n equal to E by 1 plus E. ஈனா என்னது? E denotes the void ratio. ஸோ இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். Then E equal to n by 1 minus n. So in the relation very important, that is ES equal to Wg, that is small w, that is water content. Weight na assume பண்ணிராதீங்க, it is small w, that is water content. G gravity, yes degree of saturation, E void ratio. Then weight of solids equal to total weight by 1 plus small w, that is water content. Then gamma D, that is dry unit weight equal to gamma, that is bulk unit weight by 1 plus another water content. Then gamma D, again dry unit weight equal to G gamma W. So G, that is G and the specific gravity, gamma W unit weight of water by 1 plus E, that is E denotes void ratio. Gamma D, again gamma D equal to G gamma W 1 minus N. G denotes specific gravity, gamma W unit weight of water, then N porosity. The next formula, gamma D equal to G gamma W by 1 plus Wg by E. So already நம்ம இந்த formula பார்த்திருப்போம். கரெக்ட்டா? G gamma W by 1 plus E. So இங்க என்ன தெரியும் நமக்கு? ES equal to Wg. கரெக்ட்டா? இதுல இந்த E எடுத்தா என்ன வருது? Wg by S. So இதை தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த ஈக்கு பதிலாக இந்த ப்ரீவியஸாக நம்ம ஈ பார்த்துருக்கோம். கரெக்டாக? இந்த ஈக்கு பதிலாக இந்த ஈக்கு பதிலாக நம்ம இங்கே அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்முலா மூலமாக. அவ்வளோதான் இந்த ஃபார்முலா. தென் காமா சாட், தட் இஸ் saturated unit weight equal to G plus E specific gravity plus void ratio into gamma W, that is unit weight of water by 1 plus E, that is void ratio. Then gamma sat, saturated unit weight equal to G gamma W into 1 minus N plus gamma W N. So N denotes what? Porosity. G specific gravity, gamma W unit weight of water. Then gamma dash. Gamma dash means submerged soil weight equal to gamma W, that is unit weight of water into G minus 1, that is specific gravity by 1 plus E, void ratio. Then gamma dash, again submerged unit weight equal to gamma D minus 1 minus N into gamma W. Then again submerged weight equal to saturated unit weight minus unit weight of water. Then saturated dry density equal saturated density equal to gamma D, the dry density into 1 plus small w, that is water content. Then bulk density, gamma equal to G plus ES into 1 gamma W by 1 plus E. G plus ES into gamma W 1 plus by 1 plus E. Then gamma equal to gamma D plus S into saturated density minus dry density. Then NA, that is percentage of air voids equal to N, porosity into air content. So இவ்வளோ ஃபார்முலாயும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி engineering எக்ஸாம் ஆகட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இல்லை குரூப் 4 எந்த எக்ஸாம் ஆகட்டும் இதிலேருந்து கண்டிப்பாக நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. சரியா? ஸோ இதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதில் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.